So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about like angel readings பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளாவே இந்த ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ் டாபிக். அண்ட் பிஃபோர் தட் லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் சப்போர்ட். ஏன்னா பிகாஸ் அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதே மாதிரி அந்த வீடியோலையும் நான் இவ்வளோ எமோஷனல் ஆவேனான்னு நானும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. It was been happened all of the sudden. And anyways, thank you so much for each and every person who have been supported and உங்களோட kind words and உங்களோட like எல்லா விஷயத்துக்காகவும் thank you so much. People நீங்க தனியாகவும் வந்து like வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி தட் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ ஆல். ஸோ கைஸ் லைக் சில பேர் நீங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நம்மளோட சேனல் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ நீங்களும் அதை நினச்சி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஓகே. பிகாஸ் லைக் லைஃப்பில் வந்துட்டு பிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா இறப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. அந்த விஷயத்தில் நம்ம போய் கிரீடினஸ் பண்ண முடியாது. இட்ஸ் எனிவே தட் இஸ் காட் டிசிஷன் அப்படிங்கிற we need to be accept that. So rest of the thing நான் வந்து போல்டா தான் இருக்கேன். And as well as like I'm strong and I'm bold. நீங்க சொன்ன மாதிரி I'm strong and I'm bold. Like when it comes to 2025 I have been promised. எனக்காக நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் that நான் அதை பற்றி எதுவுமே அவ்வளோவா நான் திங்க் பண்ண மாட்டேன். And I will be try to move on. அவ்வளோதான். So I'm doing that. And நீங்களும் உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் நீங்களும் அதை பாசிட்டிவ் வேல நீங்களும் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்களும் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க. ரெஸ்ட் கடவுள் இருக்காரு. நமக்கு கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்வார் அண்ட் கைட் பண்ணவும் செய்வார். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் யூனிவர்ஸ் ரீடிங்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் நிறைய பேர் வந்து கரியரோட ப்ரிடிக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கைஸ் லைக் மார்ச் மந்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் நான் வந்து லைக் சீக்கிரமாகவே நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன். பிகாஸ் நான் வெயிட் பண்ண டெக்ஸ் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த ரீடிங்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து லைக் கரியரோட ப்ரிடிக்ஷன்ஸுமே இல்லை கவர் அப் ஆகும். அதோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு கவர் அப் ஆகும். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றின கைடன்ஸுமே நம்ம வந்து நம்ம கவர் அப் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் now. Okay. So bottom of the deck we get the King of Pentacles oda card vandirukku. Okay. So like normal guidance ஆவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கரியருக்கு தனியாக அண்ட் as well as ரிலேஷன்ஷிப் தனியாகவும் பார்ப்போம். The card has been flipped. அதனால நான் எடுத்தேன். Okay. So finally we are taking the card for the relationship as well.
Okay, so நமக்கு டேரோல வந்திருக்க cards வந்து பாத்தீங்க அப்படின்னா we get the Ten of Wands card. Okay, Ten of Wands, and we get the Justice, Major Arcana card, the Justice. Wow, the Wheel of Fortune. Okay, that's great. Improving health from the angel messages. Improving health. Don't stop. Okay, beautiful messages again. And then choose a new direction. And நம்ம வந்து like we get the next நம்ம oracle பார்த்தோம் அப்படின்னா we get the home based. Moving up. Closed doors. So we get the like இதில் மொத்தம் 3 மெசேஜஸ் வந்திருக்கு. அது நம்ம லைக் தனித்தனியாக தான் சொல்ல முடியும் ரீட் பண்ணி, பிகாஸ் இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ திஸ் திங். ஓகே, பட் லேட்டர் ஆன் நம்ம பார்க்கலாம், அது கவர் அப் பண்ணும்போது பார்க்கலாம் என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இப்போது வென் கம்ஸ் டு நம்ம டேரோ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஓவரால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we get the thing like சம்திங் இங்கே வந்து ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் பேட்டர்ன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னி, அதாவது சில பேருக்கு வந்து பாஸ்ட் 1 or 2 year வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து லைக் அதர் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட்ஸும் நிறையா இருந்திருக்கலாம். இது வந்து காமன் தான். ஐம் நாட் சேயிங் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த இஷ்யூஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களோட ஸ்கேல் ஓவரால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அங்கே நீங்கள் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அங்கேயும் ஒரு சில டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ் தான் அங்கே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஜேர்னிலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காம்படிஷன் நிறையா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா லைக் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில காம்படிஷன்ஸ் வந்து நிறையா இருந்திருக்கும், காம்படிட்டர் நிறையா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து லைக் யார் ஜெயிக்கிறது, யார் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஜேர்னியுமே உங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு அதான் அந்த ஒரு 1 or 2 year வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோர் ஓவர் நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் ஓவரால் வந்து சில பேருக்கு வந்து வென் கம்ஸ் டு த ஃபேமிலி சைட்லேயுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் சைட்லேயும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் கேசஸ்க்கு நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் வந்து டிவோர்ஸ் கூட ஆயிருப்பீங்க. ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஸ்டில் அங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் அந்த சிச்சுவேஷனில். ரொம்ப நாளாக வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு அக்யூரேட்டான ஒரு கிளாரிட்டியோ ஒரு அக்யூரேட்டான ஒரு சில சேஞ்சஸோ அங்க வந்து கிடைச்சிருக்காது. இப்போ when it comes to the divine blessings ஓட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா the universe and divine blessings ஓட சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ பாஸ்ட்ல ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி டஃப்பான ஒரு ஜேர்னியா இருந்திருக்கும். அது மேக்ஸிமம் ஒரு இயரை பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. மேபி லைக் 1 or 2 year அந்த மாதிரி விஷயம் தான் இங்க வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் பீப்புள்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும் சரி, மல்டிபிள் பர்சன்ஸ்னால ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் இருந்திருந்தாலும் சரி, அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அதுல இருந்து நீங்க விலகி போக வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அப்ப நீங்க விலகி போறீங்க அப்படின்னாலே உங்களோட growth ஸ்கேல் அங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து ஒரு நியூ பிகினிங்ஸாகவும் வச்சுக்கலாம். சம் டோர் இஸ் க்ளோசிங். உங்களுக்கு வந்து உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப சம் நெகட்டிவ் டோர்ஸ் அண்ட் நெகட்டிவ் பேட்டர்ன், டாக்ஸிக்கா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, திருப்பி லூப் மாதிரி. அதுல இருந்து ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் திருப்பி அதே லைக் ஸ்கிராச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்க பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லூப் அந்த விஷயம் வந்து இங்க பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்குன்னு ஒரு சில சர்டன் ஐடியாஸ், உங்களுக்குன்னு ஒரு சில சர்டன் கிளாரிட்டி அண்ட் சில விஷயத்துல பை எமோஷனலா நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன சில விஷயத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பதில் அதுல வந்து கிடைக்கும், ஒரு சில பேலன்ஸ் அந்த இடத்துல வந்து கிடைக்கும். அதான் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து டிவைனோட ப்ரொடக்ஷன்ஸுமே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சமா நீங்க வந்து என்னன்னா ஒரு ஹீலிங் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ்க்கு நீங்க வந்து போகலாம். அண்ட் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம வந்து ஏஞ்சலோட மெசேஜ்ல நம்ம வந்து பார்த்தாலுமே அகெயின் இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைக் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க வந்து தேடுறீங்க, இல்லை நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கு. சில பேருக்கு நான் வந்து
கவர்மெண்ட் ஜாப் நான் ட்ரை பண்ணுறேன், பட் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நிறைய நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கேன். சில பேர் லைக் அதுதான் ஒரு பாஸ்ட் 1 or 2 year வரைக்கும் நீங்கள் அப்படியே லைக் அதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஒரு நியூ பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன், இல்லை நான் வந்து ஒரு நியூ லைக் ஒரு ப்ரைவேட் ஜாப் நான் ட்ரை பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்றீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு சேஞ்சஸ் அங்கே கண்டிப்பா இருக்கும். அண்ட் மோர் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து மெயினா வரக்கூடிய ஒரு மெசேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு லூப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நியூ டைரக்ஷன் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நீங்க அது எது உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது நான் இப்போ இந்த டைரக்ஷனை நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும், இப்போதைக்கு நான் அதை தான் வந்து யோசிக்கிறேன், அந்த விஷயம் தான் நான் பண்ணணும் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ பாத்வே நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுல எப்படி நீங்க வந்து ஜெயிக்கணுமோ அதோட வே ஆஃப் ஃபைண்டிங்கை நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு சில பேரோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும், ஒரு சில பேரோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து உங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட நீங்க வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு இன்கேஸ் உங்களோட சிப்ளிங் வந்து ஃபீமேல் பர்சனா இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களும் சில விஷயத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். some kind of a people, I don't know எனக்கு இந்த மெசேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்குங்கிறனால நான் சொல்கிறேன். லைக் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, லைக் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு உங்களோட சில பேருக்கு அந்த சிப்ளிங்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து ஃபேமிலியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் கூட ஒரு காம்போவாக நீங்கள் இருந்து ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். அதுல சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு வந்து வர மாதிரி தான் தெரியுது. அது நெக்ஸ்ட் திங் வென் லைக் நம்ம இப்போ உங்களோட ஹெல்த் வைஸ்ல பார்த்தாலும் சம் கைண்ட் ஆஃப் குட் சேஞ்சஸ் ஆல்சோ தேர். அண்ட் சில பேருக்கு வந்துட்டு இன்கேஸ் உங்களோட மதருக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெல்த் வைஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே ஸோ அதோட அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அந்த அவங்களோட ஹெல்த்ல ஒரு சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? And the next thing is some kind of an opportunities உங்களுக்கு வந்து லைக் கடவுள் வந்து உங்களுக்காக வந்து கிரியேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நியூ ஜேர்னியாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஓல்டு பேட்டர்ன் நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகுது, அந்த நியூ பேட்டர்ன் இஸ் ஸ்டார்டிங் இயர். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் செகண்டரி ஒப்பீனியனாக இது நம்ம பண்ணுறோம், இது எப்படி போகும் அப்படின்ற அந்த ஒரு செகண்டரி ஒப்பீனியன், செகண்டரி தாட்ஸ் அந்த மாதிரி இன்னும் நெகட்டிவ் வே அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாமல் rather than நம்ம இந்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோம், நம்ம வந்து நமக்கு அது கண்டிப்பா ஒரு growth கொடுக்கும் அப்படின்ற ஒரு தைரியமா அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க அந்த விஷயத்த நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ் கண்டிப்பா அது வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் when it comes to the கரியரை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே ஸோ எஸ் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு சில நியூ ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கலாம். ஏன்னா கரியரை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த நியூ ஆஃபரோட விஷயம் தான் இங்கே அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரி இன்க்ரீஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு வந்து லைக் ஹைக் எனக்கு வேணும், ஸோ இந்த கம்பெனியில் நான் வந்து லைக் என்னோட எஃபர்ட்ஸ் நான் போட்டிருந்தேன், பட் எனக்கு அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைக்கல, எனக்குரிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரிவார்டு எனக்கு கிடைக்கல. ஸோ பெட்டர் நான் வந்துட்டு லைக் வேற ஒரு இடத்துல நான் போய் வேலை பார்க்கலாம், எனக்கு அந்த இடத்துல ஒரு ஹைக்கிங் அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். சில ரெண்டு கைண்ட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் எனக்கு இங்கே வந்து தெரியுது. ஒன் கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஜாப்காக நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு நீங்கள் வந்து ரீலோகேட் ஆகலாம். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம், ரீலோகேட் ஆகி நீங்கள் வேலை பார்க்கலாம். அண்ட் செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ரீலோகேட் ஆகி வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட நேட்டிவ் பிளேசஸ்க்கே நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த நேட்டிவ் பிளேசஸ்க்கே நீங்கள் வந்து அங்கேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது அகெயின் அந்த ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயமா இருக்கட்டும், இல்லை உங்களோட நேட்டிவ் பிளேசஸ்லேயே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில கம்பெனிஸ்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணியுமே ரெண்டு விஷயம் இங்கே வந்திருக்கு. அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பேட்டர்ன் இங்கே வந்து பிரேக் ஆகுது, அது வந்து நெகட்டிவ் பேட்டர்ன் தான். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ ஒரு டோர் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து என்னன்னா லைக் ஆல் ஆஃப் த சடன் ஏதோ நம்மளை சுற்றி ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரியும், நம்மளோட லைஃப்ல எல்லாமே ஒரு மாதிரி டவுன் ஸ்கேல்ல போகிற மாதிரியும், இல்லை நமக்கு ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். பட் இது வந்து என்னன்னா இதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படணுமோ இல்லை பதட்டப்படணுமோ அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி நீங்கள் பயப்படணும்
பண்ணணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. அந்த ஓல்டு பேட்டர்ன், அந்த ஒரு growth-ஏ இல்லாத ஒரு ஓல்டு பேட்டர்ன் தான் இங்க வந்து க்ளோஸ் ஆகுது, rather than ஒரு நியூ பேட்டர்ன் தான் இங்க வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் அங்க உங்களுக்கு வரலாம், அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே உங்களோட கைக்கு அது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதனால நீங்க வந்து உங்க மைண்டை போட்டு நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணி அதனால நீங்க வந்து உங்க மைண்டை வந்து நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see the relationship kind of a திங்ஸ்க்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ patience and faith will reveal the truth depth of their feelings for you, and in time all that has been hidden will come to light. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், லைக் ஏதோ ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காம இருந்திருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த சில விஷயத்துக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே டேரோல பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த சேம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் தான் இதுலயுமே வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே போதும். ஆல்ரெடி நிறைய இங்க வந்து ஒரு சில டேஸா இருக்கட்டும், ஒரு சில இயரா இருக்கட்டும், இங்க டிலே பேட்டர்ன்ல தான் இங்க போயிருக்கு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லைக் ஒரு நீங்க வந்து அமைதியா நீங்க அதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா லைக் அதுல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், லைக் ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இதுல எனக்கு நல்லபடியா ஒரு சில சேஞ்சஸ் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க செஞ்சாலுமே அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, அந்த ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனோட நீங்க பண்றீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு growth உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் கண்டிப்பா உங்களோட விஷயத்துல when comes to the relationshipல என்னென்ன விஷயம் வந்து மறைஞ்சிருக்கோ அதை பத்தின அந்த ஒரு ஹிடன் திங்ஸ் பத்தி அது உங்களுக்கு வந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கும். so that you get some kind of a clarity, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? so the next thing is and the next card we can see a flame that once dimmed will be regenerated, burning brighter than before, rekindling the passion that was thought to be lost. Okay, again the same messages தான் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து லைக் இப்போ ஒரு விஷயம் இங்க முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு வந்து எந்த ஒரு growthமே எனக்கு வரல, அண்ட் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எனக்கு வரல அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே சம் கைண்ட் ஆஃப் அ டோர் இஸ் ஓப்பனிங். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வர மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஓவரால் பாஸ்ட்ல ஒரு மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கேலே இல்லாம இருந்தா கூட பட் சம் கைண்ட் ஆஃப் அன் திங்ஸ் வில் பி கெட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஏதோ ஒரு சில விஷயம் வந்து இங்க ப்ராக்ரஸா வந்து போற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கப்பலா தான் கண்டிப்பா இருந்திருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு லைக் இது ஒரு கார்மிக் பேட்டர்னா கூட உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்களும் உங்களோட பர்சனும் மேபி ஃபயர் எலிமெண்டாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. த ஃபயர் எலிமெண்ட் அண்ட் எர்த் எலிமெண்டோட எர்த் நான் சொல்லியிருக்கேன், லைக் வாட்டர் எலிமெண்டோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. எஸ், எர்த்தோட எலிமெண்ட்டும் இருக்கு, பட் எனிவே த ஃபயர் அண்ட் வாட்டர் ரெண்டு பேருமே ஃபயர் எலிமெண்டா கூட இருக்கலாம். ரெண்டு பேருமே லைக் ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ் இந்த ஜோடியாக்க பேஸ் பண்ணி கூட நீங்க இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ ஓவரால் சம் கைண்ட் ஆஃப் விஷயம் இங்க வந்து ரிலேஷன்ஷிப்லயும் இங்க வந்து நியூவா ஒரு சில விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அது உங்களோட லைஃப்ல அகெயின் ஒரு நல்ல ஒரு growth உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ரிலேஷன்ஷிப்லயுமே. ஸோ திடீர்னு இந்த பர்சனோட லைஃப்ல திருப்பி அவங்க அப்பியர் ஆகலாம், திடீர்னு இவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கு. A fleeting glance, a shared smile, these small moments of passion can spark a love that will light up your entire life. So overall like அந்த பர்சன் இப்ப திருப்பி வராங்க அப்படிங்கிறப்போ அது நீங்க வந்துட்டு லைக் ஒரு எப்படி இருந்தாலும் நீங்க ஹாப்பியா தான் வெல்கம் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்க பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அவங்க திருப்பி வரும்போதும் அந்த விஷயத்த வந்துட்டு லைக் நீங்க ஒரு ஹாப்பியா அதை நீங்க எடுத்துட்டு போறீங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் நீங்க வந்து கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுல உங்களுக்கு நிறையவே வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. rather than அந்த பர்சன் வரும்போது லைக் நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட்டிங் அந்த ஒரு ட்ராக் போகாம ஓவரால் அவங்க எப்படி அந்த எனர்ஜியோட வராங்களோ அந்த எனர்ஜியை நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்களும் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கேல எடுத்துட்டு போனா அது உங்களுக்கு வந்து ரொம்பவே மச் பெட்டரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க இமிடியேட்டா உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி வந்து கொடுக்கலனாலுமே ஸோ கான்வர்சேஷன் பில்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாயிலிருந்தே அவங்க வந்து சில விஷயம் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க போய் தான் வந்து கேட்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ ஓவரால் அவங்களோட சைட்ல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாரிட்டி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இமிடியேட்டா கொடுக்கலனாலுமே இந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும்போது இமிடியேட்டா கொடுக்கலனாலுமே தே வில் ட்ரை டு கிவ் யூ ஒரு பாயிண்ட். நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த பர்சன் கிட்ட, ஒரு நார்மல் கான்வர்சேஷன் நமக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஆஃப்டர் சம் கைண்ட் ஆஃப் பிரேக்
அதுக்கப்புறம் நார்மலான ஒரு கான்ஷன் டெவலப் ஆகுது அப்படிங்கிறப்பயே அவங்க மனசுல என்னென்ன வச்சாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ தட் அந்த மூமெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன சில விஷயத்துல உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க தான் செய்வாங்க. ஓவரால் என்னன்னா இப்ப இதுல கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்க்கும்போது ஒன்லி ஒன் திங் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடா வருது. ஸோ ஏதோ ஒரு சில விஷயம் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பிளெஸிங் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க அதை வந்து ரெடி டு அக்செப்ட்ல மைண்ட் செட்ல நீங்க வந்து இருந்துக்கோங்க. அவங்க கொடுக்குற அந்த பிளெஸிங்ஸை அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை உங்களோட வாழ்க்கையில நீங்க வந்து அதை ஏற்றுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு தான் அது கொண்டு போகும். இட்ஸ் நாட் லைக் உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ற மாதிரி எந்த விஷயமே இங்க வந்து இல்லை. ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க, டிசப்பாயின்மெண்ட் ஸ்கேல நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. பட் ஃபியூச்சர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசப்பாயின்மெண்ட் இல்ல. சோ இப்ப இருக்க இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ஸை நினைச்சு நம்ம எடுக்கிற ட்ராக் கரெக்டான ட்ராக்கா இல்ல தப்பான ட்ராக்கா, நம்ம சூஸ் பண்ற பாத்வே கரெக்டான பாத்வேவா இல்ல ராங்கான பாத்வேவா, அந்த மாதிரி மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஓவர் திங்கிங் எதுவுமே இருக்க வேண்டாம். ஸ்டார்ட் பண்றது எதுவோ அதை நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தத உங்களுக்கு வந்து நீங்க போகக்கூடிய அந்த பாத்வே ஒரு ரைட்டான ஒரு பாத்வே அப்படிங்கறதுனால அதுக்குரிய ரிவார்ட் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கதான் செய்யும் உங்களோட லைஃப்ல. ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி இன் யோர் ரீடிங் கைஸ். அண்ட் ஐ ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஸோ ஏதாவது ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். அண்ட் இது போல மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதுல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்னால கண்டிப்பா நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்கமிங் வீடியோஸ் பிகாஸ் நீங்க கேட்ட ரெக்வஸ்ட் டாபிக்ஸ் நான் ஒன் பை ஒன்னா கவர் அப் பண்றேன். இது நான் ஸ்பெஷலா பண்ணணும் நான் நினைச்சிட்டே இருந்தது தான். லைக் பட் அகெயின் ஸோ நம்ம கொஞ்சம் அப்படி டைம் எடுத்துருச்சு. பட் எனிவே ரைட் டைம்ல ரைட் மெசேஜஸ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறனால ஸோ ஐ ஹோப் திஸ் கேன் பி ஹெல்ப் யூ. உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு பெட்டர் டிசிஷன் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் அதை நீங்க வந்து அந்த கைடன்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட லைஃப்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். லைக் அக்யூரஸியா நான் பார்க்கணும் இந்த லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும், நான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரிலேஷன்ஷிப் ஸ்கேல் ஆர் வாட் எவர் த திங் குட் பி. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டால் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோல டிஸ்பிளே இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லயுமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் நிறைய பேர் பிக்க கோடுக்கு ரெக்வஸ்ட் பண்றீங்க, பிக்க கோடுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுங்களேன். ஸோ என்ன டாபிக்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியஸ்டான ஒரு டாபிக் கொடுங்க. ஏன்னா லைக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ரொம்ப டைம் இழுத்துட்டு போயிருது. அது பார்த்தோம்னா லைக் 1 hour டாபிக் மாதிரி போயிருது. ஸோ அந்த மாதிரி டெப்த்தாக வேண்டாம். லைக் ஒரு சின்ன ஷார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஹெட்லைன்ஸ் ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் உங்களுக்காக பிக் கார்டு. ஏன்னா நிறைய பேர் பிக் கார்டுக்கோட கிரேஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் அகெயின் ஸோ உங்களுக்கு லைக் டாரோவோட ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நான் லைவ் கிளாஸஸ் தான் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்றேன். ஸோ லைவ் டீச்சிங் எல்லாமே தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நீங்க ஜாயின் ஆனாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் சேம் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து உங்களுக்கு கவர் அப் ஆகும். ஸோ எனக்கு டோட்டலா இதுல வந்து 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துப்பீங்க. அண்ட் ஈஸி வே ஆஃப் தான் இருக்கும். சில பேருக்கு உடனே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறோம், நமக்கு வந்து லைக் எப்படி நம்ம இவ்வளவு கார்ட்ஸ் நம்ம வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பத்தி நீங்க எதுவுமே பயப்படணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் வெரி ஷார்ட்டர் டைம்லயே உங்களுக்கு வந்து லைக் எப்படி ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். அண்ட் நீங்களுமே ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா லைக் அந்த சிம்பிள் வே தான். ஒரு 10 numbers நம்மளால ஒரு 4 நம்பரோட ஒரு 10 numbers நம்மளுக்கு வந்து 10 digit ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்காது. பட் 78 cards வரும்போது அதை எப்படி நம்ம ரிமெம்பர் பண்றோம் அப்படின்றது ஸோ அது உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேல நான் வந்து டீச் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து
லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் as well as ஈஸியஸ்ட் வேல வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ்ல வரவங்களுக்கு இதுதான். ஸோ ஆல்ரெடி ஒரு சில கிளாஸஸ் அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அட்டென்ட் பண்ணிட்டு திருப்பி இங்கே என்கிட்ட வரும்போது மேம் லைக் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவீங்களா, ஸ்ப்ரெட்ஸை பற்றி சொல்லி தருவீங்களா அப்படின்ற கேள்வி தான் வருது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே அவங்களால அந்த ப்ரிடிக்ஷன்ஸை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரகிளாக பீப்புள்ஸுமே நிறையா இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரெயின் அப் எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்மளோட கிளாஸஸில். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். And overall guys, please give your support. உங்களோட support is very very important for me. So daily updates க்கு எனக்கு அது ரொம்ப ஒரு motivation இருக்கும். So please give your support and see you guys next time. Until we all take care. Bye bye.